மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 4ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு, மாடு, மனை, வாகனம், இதெல்லாம் 4ஆம் இடம். உயர்கல்வி, உயர் பதவி. சார் ரொம்ப நாளாக ஆஃபீஸில் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது சார். அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலைக்கு சேர்ந்தேன், இன்றைக்கி வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜராக தான் இருக்கேன். அவர்களுக்கெல்லாம் அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வழிகள். 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க. சுகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதால் ஒரு வேலையை நிம்மதியாக செய்வீங்க. கம்பெனிக்கு கடனேன்னு எதுக்கிடா போகிறோன்னு கம்பெனிக்கு அழுதுகிட்டே போயிட்டு இருந்த காலமெல்லாம் மாறி இந்த புத்தாண்டுக்குள் உங்களுக்கான இடம்ங்கிறது கிடச்சிரும். நீங்கள் இதை பார்த்துக்கோங்க சார், நீங்கள் தான் இனிமேல் இதுக்கு இந்த டீமை லீட் பண்ண போகிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் காதில் விழும். 8க்குடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவதால் லேண்டு வாங்கக்கூடிய யோகங்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இந்த குரு இந்த 8ல் இருக்கிற செவ்வாயை பார்க்கிறார். வழக்குகள் முடிய போது 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது, என் மேலே ஏதோ ஒரு கேஸு சார், சட்ட ரீதியான பிரச்சனைகள், நான் தப்பே பண்ணல, ஆனால் என் மேலே இந்த கேஸ் வந்தது சார் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் சரியாகும். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். முக்கியமாக மேஷராசிக்காரர்கள், நோயாளிகள் யாராவது ஐசியூவில் இருக்கேன் சார், உடம்பு முடியல, டாக்டரே கை விரிச்சிட்டார், கவலையப்படாதீங்க, குரு பகவான் பார்த்துறார், சரியாயிடும். இந்த பக்கம் என்னடான்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத இந்த செலவெல்லாம் வந்துட்டுருக்கு, தண்டத்துக்கு செலவாயிட்டிருக்கு சார் என்றால் அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம் இந்த நேரம். ஆக இந்த குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்ததை போலவே 10ஐ பார்க்கும் பொழுது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான பொன்னான நேரம். புதிய தொழில் ஆரம்பிக்கும் மேஷராசிக்காரர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த புதிய தொழிலில் பெரிய லெவலுக்கு போவீங்க. ஆக இந்த புத்தாண்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் வந்துடும், சொத்து வாங்க போகிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய 12ஆம் இடம் அயன சயன ஸ்தானத்தை பார்க்கும்போது நிம்மதி கிடைக்கிறது. 60 நாட்களில் ப்ரமோஷனுக்காக காத்துருங்க.